நபிமார்கள் காலகட்டத்தில் நபி சொல்ல ஏற்று நீதி, நியாயம், தானம், தர்மம் என்று இறை கட்டளைகளுக்கு ஏற்ப இறைவனை அடிபணிந்து வாழ்ந்தோர் உண்டு. நபிமார்களுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு அழகிய மாவீரன். வாழ்ந்த நாட்களில் நீதி, நேர்மையும் இறை கட்டளைகளுக்கு அடிபணிந்து ஆட்சி செய்த நேர்மையான அரசர். இவருக்கு 2 கொம்புடையவர் என்ற பெயருண்டு. கிழக்கிலிருந்து மேற்கு வரை ஆட்சி செய்ததினால் அவருக்கு துல்கர்னன் என்ற பெயரும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்தஹு. நான் தான் குர்ஹான் பேசுகிறேன். மாவீரன் துல்கர்னன் இப்ராஹிம் நபி காலத்தில் வாழ்ந்தவர் என்று வரலாறு கூறுகிறது. இவர் நீதி, நேர்மையை கொண்டு இவ்வுலகில் வாழ்ந்த பேரரசர். உலகின் கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசை வரை வெற்றியை கொண்டு ஆட்சியை நிலைநாட்டியவர். முகமது நபி அவர்கள் மதினாவில் ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்டி தன்னை இறைவனின் திருத்தூதர் என்று அறிமுகப்படுத்திய காலகட்டம் அது. முகமது நபி பிறப்பதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் பற்றிய அடையாளம் தௌராத் வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தௌராத் வேதத்தை கற்று அறிந்த யூதர்கள் அவங்களோட வேதத்தில் சொல்லப்பட்ட அங்க அடையாளங்கள் கொண்டவர் மதினாவில் உள்ள முகமது நபிதான் என்பது தெரிந்து கொண்டார்கள். இருந்தாலும் முகமது நபியை தூதராக ஏற்றுக்கொள்ள மனம் இடம் கொடுக்கவில்லை. எனவே முகமது நபியை சோதித்து பார்க்க முடிவு செய்தார்கள். இதை ஒட்டி முகமது நபியுடன் குகைவாசிகள் என்றால் யார், துல்கர்னன் என்பவர் யார் என்ற கேள்வியை கேட்டார்கள். இது போக இந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை சொன்னால் எங்களது வேதத்தின் குறிப்பிடப்பட்ட இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள்தான் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் என்றார்கள். ஒருவேளை முகமது இந்த கேள்விகளுக்கு சரியான பதில் கூற முடியாமல் போனால் இவர் உண்மையான நபி இல்லை, திருக்குர்ஆன் உண்மையான இறைவேதம் இல்லை என எல்லோர் முன்னிலையிலும் நிரூபித்து விடுவேன் என்று நப்பாசையில் யூதர்கள் முகமது நபியுடன் இந்த கேள்வியை கேட்டார்கள். ஆனால் அங்கே நடந்தது வேறு. அல்லாஹ் திருக்குர்ஆன் ஆகிய என்னுள் சூரா அல் கௌஃப் என்ற அத்தியாயம் மூலம் குகைவாசிகள் மற்றும் துல்கர்னன் என்பவர் பற்றிய முழு விவரத்தையும் விரிவாகவே நபிக்கு கற்றுக் கொடுத்தான். நபியே, துல்கர்னனை பற்றி யூதர்களாகிய அவர்கள் உங்களிடம் கேட்கிறார்கள். அவருடைய சரிதத்தில் சிறிது நான் உங்களுக்கு ஓதி காண்பிக்கிறேன் என்று நீங்கள் கூறுங்கள் என்றான். அல்லாஹ் மிக அழகாக என்னில் கூற ஆரம்பிக்கிறான். துல்கர்னனுக்கு நான் பூமியில் ஆளும் ஒரு ஆட்சியை கொடுத்தேன். நிறைய வளங்களையும் செல்வத்தையும் கொடுத்தேன். தன்னோடு இஷ்டப்படி செலவு செய்யக்கூடிய வழியையும் கொடுத்தேன். ஒரு நாள் சூரியன் மறையும் மேற்கு திசையை அவர் அடைந்தபோது சேற்றுக்கடலில் சூரியன் மறைவது போல பார்த்தார். அங்கே அவர் ஒரு வகையான மக்களை பார்த்தார். உடனே அல்லாஹ் துல்கர்னனை நோக்கி, நீ இந்த மக்களை தண்டித்து வேதனை செய் அல்லது அவர்களுக்கு வேண்டிய நன்மையை செய், உனக்கு முழு உரிமையும் தருகிறேன் என்று கூறினான். எனவே துல்கர்னன் அந்த மக்களை பார்த்து, எவன் என் கட்டளையை மீறி அநியாயம் செய்வானோ அவனை நான் தண்டித்து வேதனை செய்வேன். அதற்கு பிறகு என் அல்லாஹ்விடம் சென்று அங்கும் வேதனையை செய்யப்படுவான் என்றார். நான் கூறுகிற நற்செயல்களை நம்பிக்கை கொண்டு செய்கிறாரோ அவனுக்கு அல்லாஹ்விடத்து நற்கூலி உண்டு என்று கூறினார். அந்த கூட்டாளரை முழுமையாக மாற்றி ஏக இறைவனின் கொள்கையை ஏற்றுக்கொள்ள செய்தார் துல்கர்னன். பிறகு கிழக்கு திசையில் ஒரு கூட்டத்தை கண்டு அவர்களுக்கும் நல்லது செய்து கொடுத்து சூரிய வெப்பத்தை தங்களிடமிருந்து பாதுகாத்து கொள்ளக்கூடிய தடுப்புகளை ஏற்படுத்துகிற ஞானத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து காட்டு மிராண்டித்தனமாக இருந்த மக்களுக்கு அறிவுச் சுடரை ஏற்றி வைத்தார் துல்கர்னன். பின்பு தெற்கு திசையில் பயணித்த போது இரு மலைகளுக்கு இடையே சில மக்களை கண்டார். அவர்களின் பேச்சு துல்கர்னனுக்கு புரியவே இல்லை. அம்மக்கள் கைசாரையில் பேச ஆரம்பித்தார்கள். யஹ்ஜூத் மஹ்ஜூத் என்ற குள்ள இன மக்கள் எங்களிடம் அநியாயம் செய்து பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். அவர்களின் தீமை நாளுக்கு நாள் அதிகரித்து போய் கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் எங்களுக்கு அவர்களுக்கும் இடையே ஒரு தடுப்பை ஏற்படுத்தி தர முடியுமா என்று சைகை மூலம் கேட்டார்கள். அதற்கான ஒரு விலையை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் என்று கூறினார்கள். அதற்கு துல்கர்னன் கூறிய பதில், என் அல்லாஹ் எனக்கு தந்ததே போதும். உங்கள் பொருள் தேவையில்லை. ஆனால் உங்கள் உழைப்பு ஒன்றே உதவி செய்தால் அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு தடுப்பை நான் ஏற்படுத்துவேன் என்று கூறினார். நீங்கள் அதற்கு தேவையான இரும்பு பாலங்களை கொண்டு 2 மலைகளுக்கு இடையில் உள்ள இடைவேளியில் இட்டு நிரப்புங்கள். அதன் பின் தீயிட்டு கொளுத்தி அது நன்றாக உருகும் வரை காத்திருங்கள். இரும்பு பாலங்கள் உருகிய பிறகு அதன் மீது பழுக்க காய்ச்சிய செம்பு உலோகத்தை ஊற்றுங்கள். அது குளிர்ந்ததும் உறுதியான தடுப்பு சுவராகிவிடும். அதன் பக்கத்தில் யாரும் துளையிடவும் முடியாது.
அதன் உயரத்தில் யாரும் ஏறவும் முடியாது. உங்களுக்கு அநியாயம் செய்யும் யஹூஜுது மஹஜூது மக்கள் அந்த தரையிலேயே அடைபட்டு கிடைப்பார்கள். இந்த இடத்தில் நல்லா வாழலாம் என்று கூறி அந்த தடுப்பு சுவரை எழுப்பினார். இப்படிதான் அந்த சுவர் எழுந்து நின்றது. உலகம் அழியும் நாள் வரும்போது இறைவன் இதனை தூள் தூளாக்கி விடுவான். இறைவன் வாக்கு முற்றிலும் உண்மை என்று கூறினார். இப்படிப்பட்ட இடும்பு அவர் இருக்கிற இடம் யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் கூறுகிறான், யுக முடிவு நாளில்தான் அதை நான் வெளிப்படுத்துவேன் என்று கூறுகிறான். அறிவியல் ஆராய்ச்சிப்படி இன்னும் அதை கண்டுபிடிக்கவில்லை. அல்லாஹுவின் கூற்றுப்படி யுக முடிவு நாளில்தான் வெளிவரும். அல்லாஹுடைய அருளால் துல்கர்னன் வரலாற்றை முழுதாக கூறியதை பார்த்த யூதர்கள் வெட்கத்தில் தலை குனிந்தார்கள். முகமது நபிதான் உண்மையான கடைசி தூதர் என்பதை புரிந்து கொண்டனர். இது இதுபோன்ற எண்ணில் கூறப்பட்ட வரலாற்றை அறிந்து அதன் படிப்பினைகளை வாழ்வில் சேர்த்து வாழ்வதே மனிதராகிய உங்களுக்கு சிறப்பு.